அன்பின் ஆயுதமான மொழி, ஏட்டிலேயே கற்க ஏதுவான மொழி. நான் பற்றுக்கொண்டு காதலிக்கும் செம்மொழியான தமிழ் மொழியை வணங்கி என் எதிரில் அமர்ந்திருக்கும் குடும்பங்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். இன்று நான் பேச விரும்புவது நம் வாழ்க்கையின் முதல் ஆசான்களான, முதல் நண்பர்களான, முதல் வழிகாட்டிகளான நம் பெற்றோர்கள். இந்த உலகிலேயே நமக்கு கெடுதல் நினைக்காமல் எப்பொழுதுமே நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள். ஒரு தாய் ஈரேழு மாதங்கள் தனது பிள்ளையை இன்னல்களை தாங்கிக் கொண்டு இன்பமாக சுமக்கிறார். ஒரு பெண் தனது குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது தாங்குகின்ற வேதனையானது சராசரியான ஒரு மனிதனை தாங்குகின்ற வழியை விட அதிகம். ஒரு நல்ல தந்தை 1000 ஆசிரியர்களுக்கு சமமானவர். நாம் வாழும் சமூகத்திற்கு ஒரு நல்ல மனிதன் கிடைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு பின்னால் ஒரு பொறுப்பு மிக்க தந்தையும் உழைப்பும் தியாகமும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். ஒரு தாய் தன் குழந்தை தன்னுடன் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பின் உச்சத்தை அதனை இடுப்பில் கெட்டியாக சுமக்கிறார். ஆனால் தந்தையோ தன் குழந்தை தன்னை விட உயர்ந்த நிலைக்கு சென்று விட வேண்டும் என்று துடிப்போடு தன் தோள்களில் தூக்கி சுமக்கிறார். திருவிழாவில் சுவாமியை பார்க்க தன் அப்பாவின் தோள்